அறிவுபூர்வமா ஒரு விஷயம் சொன்னாவோ, புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் சொன்னாவோ அதுக்கு பேர் பொறாமையா? அதுக்கு பேர் வயித்தெரிச்சலா? கஷ்டப்படுற, வேதனைப்படுற, துக்கப்பட்டு துயரப்பட்டுட்டு இருக்கிற அந்த மக்கள்லாம் வந்து எஸ்கேவுடைய ஃபேமிலிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்க முட்டையோட வாத்து. அந்த குடும்பத்தை வீடியோல எடுத்து போடுறா அப்படின்னா, அந்த குடும்பத்துல 3 லட்ச ரூபா அவன் சம்பாதிக்கிறானா, 1 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? இப்போ நீங்க வந்து உங்க நாட்டுல டைம் என்னன்னு நான் கேட்டேன் அப்படின்னா, நேற்றுக்கு வெள்ளிக்கிழமைன்னு பதில் சொன்னா எப்படி இருக்கும்? நீ வந்து இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பொறாம வைத்தறிச்சல் சொல்றது அப்படிங்கிறது மழுப்புற வேலை. நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, அந்த தப்புன்னு பேசுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இடம் வேணும். என்னுடைய வீடியோல வந்து அவங்க கமெண்ட் பண்ணணும், இது தப்பு இல்லையா? நீ 10,000 ரூபா கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்கள வச்சு வீடியோ போட்டு எடுத்து போட்டு அதுல நீ பணம் சம்பாதிக்கிறீ இல்லையா, அதுல பங்கு கொடுப்பியா? அப்ப இந்த விஷயத்தை தெரியாம இருக்கிற இந்த ஏழைகளுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாத்தி அது மூலியமா வீடியோ உலகம் ஃபுல்லா பரப்பி சம்பாதிக்கிறது ஒரு வகையான மோசடி தானே. 1500 வீடியோ போட்டிருக்கா, ஏழைகள் எல்லாம் காட்டிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் இப்ப கூட போய் நினைச்சா கூட எங்களை வச்சு இவங்க கண்டென்ட் போட்டு இந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறாங்க, அதுல எங்களுக்கு சரி பாதி வேணும். யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவை வச்சு 2 வீடியோ போட்டு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருவாங்க. இந்த 1 லட்ச ரூபாயில இருந்து அவங்க பணம் கொடுத்துருவாங்களா? எஸ்கே ஃபேமிலியில எல்லாருமே எப்படி இருக்காங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எஸ்கேக்கு வந்து போன தடவை பிணை மறுத்தாங்க. நாளைக்கு அது பிணையா இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு தனி விஷயம், அதை விட்டுருங்க. ஆனால் போன தடவை பிணை மறுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருமே. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரம். நீங்கள் எப்படியாவது திருப்பி என்ன பண்ணுறீங்க, மக்களுடைய மனசில் திருப்பி நீங்கள் என்ன சொல்கிறது, யூடியூப்பில் வீடியோ போட்டு கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு எஸ்கே சொல்லியிருப்பாப்லையாட்டு இருக்குது. இவங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தினிங்கிற சாருவாக இருந்தாலும் சரி, அனுவித் வசந்தா இருந்தாலும் சரி, மிஸ்டர் சுனிதா சுமன் நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் அனுவித் வசந்த் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்களா. அது வந்து சாருடைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, பர்த்டேக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வெகுளியான ஒரு பொண்ணு, ஒரு அம்மா. பொண்ணுன்னு சொல்கிறத விட ஒரு அம்மா, வயசு 52 என்னமோ சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வேலைக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 30,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது யாராவது புகார் கொடுங்க, மனித உரிமை கழகத்தில் புகார் கொடுங்க, இதுக்கு வந்து நான் வந்து இதுக்காக வாதாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் 100 ரூபா ஒரு நாளைக்கு, அப்படின்னா ஒரு 3,000 ரூபா. 3,000 ரூபா சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இன்னைக்கு வந்து யார் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா, அப்படின்னா 6,000 ரூபா. அப்படின்னு உங்கள் கணக்கு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாயாவது, சுமார் ஒரு 20,000 ரூபாயாவது அவசியம் கொடுத்து பேசிக்காக அடிப்படையில் வந்து ஒருத்தருக்கு 20,000 கொடுக்கணும். அப்படின்னா அவங்க அவ்வளோ தூரம் பயங்கரமாக என்ன சொல்கிறது, பைபிள்ல இருந்து வசனங்கள் பேசுகிறாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் அந்த பைபிளில் இருக்கிற மாதிரி வசனம் பிரகாரம் அவங்க நடந்துக்கிறாங்களா? ஒரு அம்மாவுக்கு, அதில் வயசான அந்த அம்மாவுக்கு வெறும் என்ன சொல்ற 10,000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வியூஸ் போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா சம்பாதிச்சிருக்கு. இலங்கையினுடைய ரூபீஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ மட்டும் சுமார் 30,000 ரூபா வந்திருக்கு. இப்போ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன ஊர் உலகம் என்னெல்லாம் சொல்லுதோ அதே வந்து அந்த அம்மா மேல அக்கறை இருக்கிறவங்க கண்டிப்பா கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதைய அந்த வசந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி உங்ககிட்ட எல்லாம் வந்து எப்படி எங்களெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க, எங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க, இதெல்லாம் தப்பா நியாயமா அப்படின்னு பேசுறாருன்னு நீங்களும் சரி, அந்த உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு வேலை செய்யற அந்த ரோஜா அந்த அம்மா நினைச்சாலும் சரி, அது ரொம்ப தப்புங்க. நீங்க முட்டாள். ஏன்னா அதை வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கி அந்த அம்மாவை முன்னாடி உட்கார வச்சு பேச வச்சு 30,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்க சுமாரா. இன்னும் அது வீடியோ போச்சுன்னா இன்னும் அதிகமா சம்பாதிக்கும். இப்போ அந்த 30,000 ரூபாயில இருந்து அந்த அம்மா தான் அந்த வீடியோக்கு உண்டான கண்டென்ட் இல்லைங்களா? அந்த அம்மாவுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுப்பாப்லையா வசந்த்? கேட்டு பாருங்களேன். இப்போ எஸ்கேவனுடைய வீடியோவில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சரி இது உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. இப்போ எங்கள் நாட்டிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு சினிமா நடிகை, ஒரு நாடக நடிகை, ஒரு விஐபி, இவங்ககிட்ட எல்லாம் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15,000 ரூபா, உங்கள் மதிப்பு பிரகாரம் ஒரு 50,000 ரூபா வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து சைன் பண்ணாதான் அவங்க பேட்டியே கொடுப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ எஸ்கேவெல்லாம் வந்து ஏன் போய் ஓடி வந்து ஏழைகளுக்கு வந்து உதவுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அது வீடியோவை எடுத்து போட்டா அப்படின்னா, அவங்க எல்லாம் என்ன சொல்றது, நம்ம ஊரில் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தங்க முட்டையிடுற வாத்து. யாரு கஷ்டப்படுற, வேதனைப்படுற, துக்கப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற அந்த மக்கள்லாம் வந்து எஸ்கேவனுடைய ஃபேமிலிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்க முட்டையோட வாத்து. அதனால ஓடி போடி உதவி செய்யற மாதிரி அவன் வந்து பண்றானே தவிர அது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். ஏன்னா அவங்கள வீடியோவில் காட்டி ஒரு வீடியோ போட்டால் ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான். அதுல இருந்து 1 லட்ச ரூபாய் எடுத்து அந்த வீடியோவில் ஒரு குடும்பம், ஒரு ஏழை குடும்பம்னு வைங்களேன்,
அந்த குடும்பத்தை வீடியோவில் எடுத்து போடுறா அப்படின்னா அந்த குடும்பத்தில் 3 லட்ச ரூபா அவன் சம்பாதிக்கிறானா 1 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்க அறிவாளியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விஐபி கிட்ட நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு 10,000 20,000 50,000 கொடுத்தாதான் அந்த பேட்டி எடுக்கிறதுக்கே சம்மதிப்பான். ஏன்னா அதை வச்சு நீ சம்பாதிக்கிறீல்ல அவன் கேட்பான். அப்போ இந்த விஷயத்தை தெரியாமல் இருக்கிற இந்த ஏழைகளுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாற்றி அது மூலியமா வீடியோ உலகம் ஃபுல்லாக பரப்பி சம்பாதிக்கிறது ஒரு வகையான மோசடி தானே. அவங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஒரு விஷயம் கேட்குறேங்க, வெளிநாட்டிலிருந்து பணம் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து எஸ்கேகிட்டையும் சரி எஸ்கேனுடைய ஃபேமிலிகிட்டையும் சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு அது உலகத்துக்கெல்லாம் காட்டுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு அல்லது பர்மிஷன் போட்டு தான் நீங்கள் எஸ்கேவுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்களா உதவி செய்ய சொல்கிறதுக்கு, உதவி செய்ய சொல்லி? இல்லை எஸ்கேனுடைய குடும்பத்துக்கு அப்படி தான் சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அது மகா தவறான விஷயம். இப்படி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா அப்போ வந்து அவன் பண்ணுற ஒரு தவறான விஷயம். இப்போது 1500 வீடியோ போட்டிருக்கா ஏழையில எல்லாம் காட்டியிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் இப்போ கூட போய் நினச்சா கூட எங்களை வச்சு இவங்க கண்டென்ட் போட்டு இந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறாங்க, அதில் எங்களுக்கு சரி பாதி வேணும். அவங்க ஒவ்வொருத்தருடைய வீடியோலையும் அந்த வீடியோவில் போட்டிருக்காங்கன்னா அந்த வீடியோ ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு 3 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கு. இப்போ இந்த அம்மா போட்டாங்க, ஏன்னா எஸ்கே கிருஷ்ணாவுடைய வீடியோ அதிகமாக போகும். இப்போ வசந்த் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு 20,000 30,000 போகும். அவங்களே 30,000 சம்பாதிச்சிருக்காங்க. அந்த 30,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் அந்த அம்மாவுக்கு கஷ்டப்படுற அந்த ஏழை அந்த சமையல் செய்கிறாங்களே அந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம் இல்லை, கொடுப்பாங்களா? இதில் இன்னொரு விஷயம் வேற, நாளைக்கு அந்த அம்மாவுடைய வீட்டை போய் டூராக காட்டுறானா, வீட்டு ஹோம் டூர், அதை காட்டுறது எதுக்கு அப்படின்னா அவன் கண்டென்ட் போட்டு மறுபடியும் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறது. யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவை வச்சு 2 வீடியோ போட்டு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருவாங்க. இந்த 1 லட்ச ரூபாயிலிருந்து அவங்க பணம் கொடுத்துருவாங்களா? இது ஒரு ஏமாத்தக்கூடிய ஒரு மோசடி தானே. சிந்திச்சு பாருங்க. இது உண்மையாவே அந்த அம்மா வந்து வெகுளி, அதிகமாக ஒன்றும் தெரியாது. இது இன்னும் கொஞ்சம் வேக்கியானமாக இருக்கிறவங்க அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க நேர்மையாக இருக்கிறாங்க, எந்த தப்பும் பண்ணலை, அவங்க போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தம்பி என்னை வச்சு நீ கண்டென்ட் போட்டு ஒரு 1 லட்ச ரூபா நீ சம்பாதிச்சிருக்க, எனக்கு ஒரு 20,000 ரூபா கொடுன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் இருக்குது, உதவி கேட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இந்த எஸ்கேனுடைய ஃபேமிலியில் உதவி செய்கிறேன்னு போட்ட வீடியோ எல்லாத்துலேயும் பதிவாயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அத்தனை பேரும் இப்போ கூட கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. இதைத்தான் வந்து எஸ்கேனுடைய என்ன சொல்ற எஸ்கே பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. நீங்கள் கேட்கலாம், அப்போ நீ ஏன்னா இது ஒரு கண்டென்ட்டாக போட்டுட்டு இருக்கு அப்படின்னா நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். ஏன்னா இப்போ ரோஜா மாதிரி அந்த அம்மாவெல்லாம் வந்து என்னென்ன தெரியாது, ஓ சரி இந்த வீட்டுக்காரங்க வசந்தா எவ்வளோ நல்ல பையன், அனு எவ்வளோ நல்ல பொண்ணு, நம்மளை கூப்பிட்டு நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க, 10,000 மாசமான கொடுக்குறாங்க, நம்மளை கூட வீடியோவில் வச்செல்லாம் நம்ம காட்டுறாங்களே அப்படின்னா உங்களுடைய என்ன சொல்கிற அந்த ரோஜா அவங்களுடைய ஃபோன் நம்பரை அந்த வீடியோவில் காட்டுவாங்களா? வசந்த் வந்து இந்த மாதிரி இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப வெகுளியாக இருக்காங்க, நான் 10,000 ரூபா தான் கொடுக்குறேன், என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியும். இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு பையன் இருக்குது, அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெயிலில் இருக்காங்க, அப்புறம் தனியாக தான் இருக்காங்க. யாராவது உதவி செய்யறதுக்கு நீங்கள் மனசு இருந்தால் அந்த அம்மாவுடைய ஃபோன் நம்பர் தரேன்னு ஒரு வீடியோவில் அந்த ஃபோன் நம்பர் அந்த வசந்த் அணுவும் சரி அவங்களுடைய வீட்டுக்காரர் வசந்தும் சரி எஸ்கேவும் சரி யாராவது கொடுப்பாங்களா? ஏன்னா கொடுத்தா போயிடும், ஏன்னா எல்லா காசு அவங்களுக்கு போயிடும். ஏன்னா இவங்களுடைய ஃபோன் நம்பர் தான் கொடுத்து வச்சிருப்பாங்க, ஏன்னா கொடுக்கறதெல்லாம் இவங்களுக்கு தானே வரணும். இவங்க எடுத்துட்டு கொடுக்குறாங்களா அப்படியே கொடுக்குறாங்களா எதை வேணாலும் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருத்தருக்கு உதவி செய்கிற அப்படின்னா ஒன்றா நீ வந்து என்ன பண்ணணும், நேரடியாக அந்த உதவி செய்கிறவங்களோட கான்டாக்ட் பண்ணி விட்டுறணும். இல்லையா இப்போ வந்து இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உதவி செய்கிறவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது மகா மோசமான விஷயம், அது வந்து நல்ல விஷயமே கிடையாது. அப்படி நிச்சயமாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி ஒரு வேலை சொல்லி நீ வீடியோ எடுத்து போட்டுக்கோ, அதில் வர்ற காசு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்களும் எஸ்கேவுக்கும் எந்த சம்பந்தம், என்ன சொல்கிறது, இவங்க 2 பேரும் ஒரே குணம் இருக்கிறவங்க தான், இவங்க 2 பேருமே மோசடி பேர் வழி தான். அப்போ ஏழையினுடைய கண்ணீரை காசாக்குறதுக்கு இவங்க என்ன சொல்ற உதவிங்கிற பேரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க. உதவினா என்னன்னே தெரியாத ஆளுகளாக இருக்காங்க இவங்க எல்லாமே. இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுற ஒரு கமிஷன் வியாபாரம். ஏழைகளுக்கு வந்து உதவி அதான் சொல்லிட்டாங்க, இந்த ஏழைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. அதாவது இதை தெரிஞ்சவங்க தான் எஸ்கே தப்புன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏன் வீடியோ போடுறேன்னா அந்த தப்புன்னு பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இடம் வேணும், என்னுடைய வீடியோவில் வந்து அவங்க கமெண்ட் பண்ணணும், அதுக்காகவும் போடுறேன். அதே மாதிரி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு வேளை அந்த ரோஜா அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த வசந்த் அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு 4 பேர் போய் இந்த வீட்டுக்கு வேலை செய்ய போகாதம்மா, அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை அப்படின்னு ஒரு நல்லதுக்காக அந்த அம்மாவுக்கு சொன்னாங்களே, அதே மாதிரி உன்னை வச்சு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அம்மா என்ன ஒன்று நாளைக்கு யோசிப்பாங்க, ஓ சும்மா நம்மளை எதுக்கடா வீடியோ கூப்பிடுறாங்க, ஏதோ நம்ம மேலே அக்கறையாக கூப்பிடுறாங்க, அன்பாக கூப்பிடுறாங்க, நமக்கு சாப்பாடு ஓடுறான்னு நினச்சா நம்மளை வச்சு
நம்மள ஒரு ஆயுதமாக வச்சு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்களா? அப்போ நாளைக்கு கேட்பாங்கல்ல, கண்ணு நீ வந்து 10,000 ரூபா கொடுக்குறீ இல்லையா, எனக்கு அது பத்தாது, இன்னொரு 10,000 ரூபா சேர்த்து கொடு, ஏன்னா என்னை வச்சு நீ வீடியோ போட்டுட்டு இருக்கீ இல்லையா, அதில் உனக்கு நிறைய லட்சக்கணக்கில் பணம் வருது இல்லையா, ஊருக்குள்ள எல்லாம் சொன்னாங்க. அது வந்து சரி நீ அது லட்சக்கணக்கில் வச்சுக்கோ, எனக்கு ஒரு 10,000 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்கலாமா இல்லையா? கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, உரிமை இருக்கே இல்லையா? இப்போ இந்த விஷயத்தை யார் சொல்றது? நான் சொல்றேன். என்ன மாதிரி வந்து சில பேர்லாம் வந்து இப்போ நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், சில பேர் வந்து இது வீடியோவை போட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து என்னை விட ரொம்ப அறிவாளி இருப்பாங்க. அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க? அவங்க சொல்றதுக்கான ஒரு தளத்தை தான் நான் இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கேன் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய அறிவுரை, என்ன சொல்றது, எது நல்லது கெட்டது அப்படின்னாலும் அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை எடுத்து நாளைக்கு இன்னொரு வீடியோவை நான் பேசுவேன். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த ரோஜா அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு 10,000 ரூபா கொடுக்கறது உண்மையாவே அடிப்படை ரீதியா பார்த்தா அது தவறான விஷயம். ஏன்னா 30,000 ரூபா கொடுக்கணுமா இலங்கை ரூபீஸ்க்கு வந்து குறைஞ்சபட்சம் 30,000 ரூபா கொடுக்கணும். இது வந்து அடிப்படை விதி. இப்போ எங்க ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா 6,000 ரூபா கொடுக்கணும் மாசம். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்தியன் ரூபீஸ்க்கு 6,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா இலங்கை ரூபீஸ்க்கு 30,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இவங்க எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க? எங்க இந்தியன் ரூபீஸ்க்கு வெறும் 3,000 ரூபா கொடுக்குறங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பமான காசு. அது ஏமாத்துற வேலை. இன்னைக்கு காட்டு வேலைக்கு போனா கூட இப்போ மாசம் 15,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. உங்க கொஞ்சமா கம்மியா சொன்னா இப்போ இவங்க சொல்ற மாதிரி காலையில போயிட்டு மத்தியானம் வந்தாங்கன்னா 600-700 ரூபா ஒரு நாளைக்கு. சுமார் வந்து உங்க மதிப்பு பிரகாரம், இலங்கையினுடைய மதிப்பு பிரகாரம் 50,000 ரூபா சம்பாதிப்பாங்க காட்டு வேலைக்கு போறவங்க. வீட்டு வேலைக்கு போனா 10,000 ரூபா கொடுப்பீங்களா? இது தப்பு இல்லையா? நீ 10,000 ரூபா கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்கள வச்சு வீடியோ போட்டு எடுத்து போட்டு அதில் நீ பணம் சம்பாதிக்கிறீ இல்லையா, அதுல பங்கு கொடுப்பியா? இப்படி எல்லாரும் உங்களை ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பங்கு கேளுங்க. இதை பேசுறதுக்கு தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீ எதுக்கு எஸ்கே பத்தி பேசி, எதுக்கு எஸ்கே பத்தி பேசி என்ன பண்ண போற அப்படின்னா நான் அறிவுரை சொல்றேன். இப்போ ரோஜா அந்த அம்மாவுக்கு நான் வந்து அறிவுரை சொல்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு அந்த வீட்டில் போய் நீ வேலை செய்யாதுன்னு சொன்னவங்க கண்ணு உன்னை வச்சு 1,00,000 ரூபா சம்பாரிச்சாங்க அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நாளைக்கு இன்னொரு 10,000 ரூபா அந்த அம்மா சேர்த்து கேட்டுச்சுன்னா அந்த குடும்பம் பிழைக்கும் இல்லையா? அந்த அம்மா பிழைப்பாங்க இல்லையா? இல்லையா? அந்த ஃபோன் நம்பராவது கொடுக்க சொல்லுங்க. ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா ரோஜானுடைய அந்த அம்மாவுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க அந்த அம்மாவுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புவாங்கல்ல. ஆனால் கண்டிப்பாக எஸ்கேனுடைய ஃபேமிலி கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அதை கொண்டுட்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுக்குற வேலையை மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க. இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க உண்மையாவே உதவியும் செய்யல. இந்த ரோஜாங்கிற அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உங்களை எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, எங்க ஃபேமிலி எவ்வளவு நல்ல ஃபேமிலி, நீங்க பாத்தீங்களே நாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கோம் அப்படின்னா நான் கேட்கிறேன். வசந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் சும்மா தான் இருக்காரு, எந்த வேலைக்கும் போறது இல்லை தானே. எல்லாரும் அப்படிதான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போற மாதிரியும் தெரியல. அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தை அவருடைய குழந்தை தானே அது, ஏன் பாத்துக்க முடியாதா? இப்ப எஸ்கேனுடைய அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 7 பேரா. அந்த 7 பேர்த்தையும் அந்த அம்மா தானே வளர்த்திருப்பாங்க. ஒரே அம்மா தானே எல்லா குழந்தைங்களும் வளர்த்திருப்பாங்க. வேலைக்கு ஆட்களை வச்சு அவங்களதான் வந்து பாத்துக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களாம் வளர்த்தி இருந்திருப்பாங்களா? இல்லையில்ல. உன் குழந்தைய வளர்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு அவ்வளவு பணம் வசதியா இருக்கு இல்லையா? வசதியா இருந்தா கொடு. 20,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் கொடுத்தானே நீ 30,000 ரூபாய் கொடுக்கலாம்ல. நீ உண்மையாவே மற்றவங்களுக்குலாம் உதவி செய்யறேன்னு சொல்லி இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கிற நீ ஏன் 10,000 ரூபாய் ரொம்ப கம்மியா கொடுக்குற? 10,000 ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த அம்மா வீடியோல எடுத்து போட்டு 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இதை வந்து அறிவா இருந்தவங்க, இதை பத்தின நுணுக்கங்களை தெரிஞ்சவங்க, நீ தப்பு பண்றடா, நீ ஏழையில வச்சு நீ வந்து என்ன சொல்ற ஏமாத்தி காசு சம்பாரிச்சு நீ பங்களா கட்டுற, கார் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லதான் செய்வாங்க. இதை சொல்றது வந்து உங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலாகவும் பொறாமையும் தெரியுது அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் வந்து உங்க ஊர்ல வந்து அறிவுபூர்வமா ஒரு விஷயம் சொன்னாவோ, புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் சொன்னாவோ அதுக்கு பேர் பொறாமையா? அதுக்கு பேர் வைத்தறிச்சலா? உங்களுடைய அறிவு எல்லாம் என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த விஷயத்தை தவிர, இந்த பொறாமை வைத்தறிச்சல்ங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவும் உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது அத்தனையும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மை, மறுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ நீங்க இந்த ரோஜா அந்த அம்மாவை பத்தி, அந்த வீட்டில் வேலை செய்யற அந்த அம்மாவை வச்சு போட்ட வீடியோவுக்கு குறைஞ்சது 30,000 ரூபாய் வந்திருக்கும். இது உண்மை. இது காட்டிடுவாங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்லை. வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்குது அந்த வீடியோல அப்படின்னு எடுத்து அந்த ப்ரூஃப் காட்ட முடியுமா? காட்டிடுவாங்களா? காட்ட மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? உனக்கு வைத்தறிச்சல்றா, உனக்கு பொறாமடா, இந்த ஒன்றை தவிர வேற எதையுமே வேணா பாருங்களேன், சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அதை தவிர வேற எது சொன்னாலும் உண்மை சொல்லணும், இல்லைன்னா பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போயிடும். புரியுதா இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து உங்க நாட்டில் டைம் என்னன்னு நான் கேட்டேன் அப்படின்னா, நேற்றுக்கு வெள்ளிக்கிழமைன்னு பதில் சொன்னா எப்படி இருக்கும்? நான் கேட்டது நேரத்தை, நீங்க சொன்னது வெள்ளிக்கிழமைன்னு கிளம்பிய. அதுக்கு சம்மந்தம் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அறிவுபூர்வமா நீ பண்ற தப்பு, ஏழைகள் வந்து படம் பிடிச்சு காட்டி அதுல வந்து வருமானம் சம்பாரிச்சிட்டு இருக்க, அதுல நீ பங்கு கொடு, இல்லைன்னா வீடியோ எடுத்து போடாத, இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறாங்கன்னா அவங்க கிட்ட நீ நேரடியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது வந்து இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னா அதை நீ செய், இல்லைன்னா செய்யாத, அதுக்கு விளக்கம் கொடு.
இதை விட்டு போட்டு டைம் கேட்டால் என்ன சொல்கிறது, நாட்கள் சொல்கிற மாதிரி நீ வந்து இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பொறாமை வைத்தறிச்சல்னு சொல்கிறது அப்படிங்கிறது மழுப்புற வேலை.